ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நைட் டிஃபன் வந்து கோதுமை தோசையும் பச்சை வெங்காய சட்னியும். ஸோ இப்போ வந்து வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் கோதுமை தோசைக்கு தாங்க பண்ணுவோம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல ஒரு 3 வெங்காயம், அதுவும் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த அளவுக்கு அது எடுக்காது. எங்களுக்கு பெரிய வெங்காய சட்னி டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தோசை மாவை ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுருங்க. ஒரு 1/2 hour மாவு ஊறினா தான் தோசை மொறுமொறுன்னு வரும். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான புளி போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் வத்தல், நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து காரம் ரொம்ப நல்லா சேர்ப்போம். அதனால் நான் ஒரு 15 வத்தல் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்புறம் உப்பு போட்டு இதை அப்படியே வந்து நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான். நல்லா நைஸாக அரைக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். அது கொஞ்சம் சூடாகட்டும், மிக்சி அரைகிற வரைக்கும். ஓகேங்க. இப்போது நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் கடுகு, அப்புறம் ஒரு ஸ்பூன் உருட்டு பருப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சட்னி பச்சையாக, அதை அதில் கொட்டிக்கோங்க. தயவு செஞ்சு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து வெங்காயம் வந்து எண்ணெயில் போட்டோன்னா ரொம்ப கொதிக்கும் பார்த்துக்கோங்க, வெளியிலலாம் தெரிக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பக்கம் தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 1/2 hour முன்னாடியே மாவு கரைச்சி வச்சிட்டேன். ஸோ அப்படி கரைச்சி வச்சு வாத்தா தான் தோசை வந்து ரொம்ப நைஸாக மொறுமொறுன்னு வரும். நான் வந்து இந்த தோசைக்கு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட மாட்டேங்க. எனக்கு கோதுமை தோசை ப்ளைனாக இருந்தால் தான் பிடிக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.